திருநெல்வேலி மண்டல போக்குவரத்து அலுவலக ஊழியர்கள் பற்றாக்குறையால் ஏராளமான வாகனங்கள் காத்து கிடக்கும் அவலம் நீடிக்கிறது. திருநெல்வேலி ஆர்டிஓ அலுவலகத்தில் புதிய வாகனங்கள் பதிவு, ஓட்டுநர் உரிமம், பழகுனர் உரிமம், அண்டை மாநிலங்களுக்கு சென்று வரும் வாகனங்களுக்கான பெர்மிட் உள்ளிட்டவை வாங்க ஆன்லைன் மூலம் முன்பதிவு முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி போக்குவரத்து அலுவலகத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளதால் பல்வேறு சேவைகளுக்காக காலை 9 மணிக்கு வந்த வாகனங்கள் மதியம் 1 மணி வரை நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். விடிய அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். அந்த மாதிரி அங்கே இருக்கு இல்லை, எப்சி வேண்டாம், நீங்கள் போயிட்டு இத்தனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும். இப்படியா பிச்சைக்கார மாதிரி காத்து கிடக்க வேண்டியிருக்கு. ஒருத்தனைக்கு சோழி எவ்வளவோ இருக்கும், ஆஸ்பத்திரி வேலை இருக்கும், ஒரு சோமில்லாத ஆள் இருக்கும், காமிச்சிட்டு போகலான்னு இருக்கும், வீட்டில் குழந்தைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். பல பிரச்சனை இருக்குல்ல. மனுஷன் தானே. ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருப்போம், ஒரு ஒன்றுக்கு அர்ஜென்ட்டாக போக வேண்டியிருக்கும், வண்டியை நகட்ட வேண்டியிருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. மக்கள் சௌரியத்துக்கு தானேங்க கவர்மெண்ட்டு. இது மக்கள் சௌரியத்துக்கு இல்லாமல் போய் இடைஞ்சலுக்குள்ளே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. முள்ளு வேலிக்குள்ளே வந்து மாட்டிகிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது என்னை கேட்டால். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே விடியா திமுகவினர் வழங்கிய பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் இடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வில்லூரில் விடியா திமுகவின் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வழங்கிய பிரியாணியை சாப்பிட்ட 40க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் உட்பட 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் வில்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு சென்ற நிலையில் அவர்கள் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலம் கள்ளிக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் 38 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதை கண்டு விடியா திமுக எதை செய்தாலும் விபரீதம் ஆகிவிடுகிறதே என மக்கள் தலையில் அடித்துக் கொள்கின்றனர். தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல் நிலை தேர்வு நாளை நடைபெற உள்ளது. பட்டப்படிப்பை அடிப்படை கல்வி தகுதியாக கொண்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கு குரூப் 2 பதவிகளில் 507 காலி இடங்களுடன் குரூப் 2A பதவிகளில் 1820 காலி இடங்களுடன் என மொத்தம் 2327 காலி இடங்களுக்கு 8 லட்சத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகளும் முதுகலை பட்டதாரிகளும் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் 7,93,947 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு கடந்த மாதம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஆன்லைனில் ஆல் டிக்கெட் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி முதல் நிலை தேர்வு நாளை தமிழகம் முழுவதும் 2763 தேர்வு மையங்களில் காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. தேர்வு தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக தேர்வு கூடத்திற்கு செல்லுமாறு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.